ஹலோ வணக்கம் கைஸ். நம்மளுக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சிஹா மாடரா. அவரை பற்றின ஆரிஜின், பர்சனாலிட்டி, பவர்ஸ் அண்ட் வீக்னஸஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடரோட ஆரிஜின்ட்ட வந்தோம் அப்படின்னா த கோஸ்ட் ஆஃப் உச்சிஹா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பட்ட பேர். கொனஹா வில்லேஜை ஃபவுண்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஃபவுண்டர் உச்சிஹா மாடரா. ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஷினோபியாகவும் இருந்திருப்பார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டில் வார்ஸ் நடந்துகிட்டு இருந்த டைமில் உச்சிஹா கிளானில் பார்க்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற கிளான்ஸ்குள்ளே வார்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கும், ஜஸ்ட் ஃபார் சர்வைவல். அதுக்காகவே மாடரா சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பையன் கூட அடிக்கடி அவன் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அது யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஷிராமா செஞ்சு. என்னதான் அவங்க எதிர் கிளானில் இருந்திருந்தாலும் அவங்க போக போக நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறி ஒரு போரே இல்லாத உலகம், அந்த உலகத்தில் குழந்தைங்கள்லாம் சண்டை போடவே தேவையில்ல போருக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரீம் வச்சுருந்தாங்க. என்ன தான் இவங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க கிளானும் அவங்க ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே எனிமீஸாக இருக்கிறனால இவங்களால ஒன்று சேர்ந்து இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சின்ன வயசில். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் போனதுக்கப்புறம் பல எக்கச்சக்கமான பேட்டில்ஸை முடிச்சதுக்கப்புறம் எக்கச்சக்கமான லாஸஸை ரெண்டு கிளான்ஸுமே அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடரா அவர் தம்பியையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மங்கிக்யூ ஷேரிங்கானை ஆக்டிவேட் பண்ணியிருப்பார். அப்படியே காலப்போக்கில் பார்த்திங்கன்னா உச்சிஹா கிளானும் செஞ்சு கிளானும் ஒன்றா ஹஷிராமாவோட லீடர்ஷிப் கீழே பார்த்திங்கன்னா கொனஹா வில்லேஜை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் கொனஹா வில்லேஜை உருவாக்குறதுல மாடராக்கு ஒரு பெரிய பங்கு இருந்திருந்தாலும் அவனுக்கு இருக்கிற ஒரு பயம் என்னென்னா இந்த கொனஹா வில்லேஜ்லேயே உச்சிஹா கிளான்ஸை அடக்கி வச்சுருவாங்க, அவங்களுக்கு இருக்க பவர்ஸ்னாலேயும் அவங்களோட மூர்க்கத்தனத்தினாலையும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு போயிட்டே இருந்தது. அதனாலே பார்த்திங்கன்னா ஹாஷிராமா மாடரா ஹொக்காகே ஆக்கி சொல்லுவாங்க. பட் அப்போ டோபிராமா பார்த்திங்கன்னா இதை ஓட் வச்சு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹாஷிராமாவை ஹொக்காகேவை மாற்றிடுவாங்க. அப்படியே காலப்போக்கில் பார்த்திங்கன்னா உச்சிஹாஸ் இவங்க எப்பயும் வெறுக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் இவர் மைண்ட்லேருந்து போகாமல் அவங்கள கன்வின்ஸும் பண்ண முடியாமல் மாடரா அந்த வில்லேஜ்லேருந்து போகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதே மாதிரி ஹாஷிராமாவையும் ஒரு பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த வேலி ஆஃப் எண்டில் காமிச்சிருந்துருப்பாங்க. அது லெஜெண்டரியாக இருக்கும் அந்த பேட்டில். அந்த ஃபைட்டில் அப்போதைக்கு மாடரா டிஃபீட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க, சாகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக பார்த்திங்கன்னா இசனாகியை யூஸ் பண்ணி அவன் எஸ்கேப் ஆகிருப்பான். அது மட்டும் இல்லாமல் லேட்டராக உச்சிஹா பவர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஷிராமா செல்லை யூஸ் பண்ணி அவன் ரினிகானையுமே அவேக்கன் பண்ணியிருப்பான். ஹியூமனாக இருந்து ரினிகானை அவேக்கன் பண்ணது மாடரா தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வயசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒபிட்டோ அந்த வார் ஃபைட்லேருந்து காப்பாற்றி அவனை மேனுப்புலேட் பண்ணி அவன் மாடராவோட அந்த லாங் டேர்மான ஒரு மாஸ்டர் பிளானை ஒபிட்டோக்குள்ளே சீட் பண்ணியிருப்பார். அந்த 4th கிரேட் நிஞ்சா வாரோட அந்த பிளானை ஒபிட்டோக்குள்ளே விதைச்சிட்டு போயிருப்பார் மாடரா. மாடராவோட பிளானே என்னவாக இருந்திருக்கும்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையுமே அந்த இன்ஃபைனைட் சுக்கிமையில் போட்டு அங்கே இருக்கிற ஒரு அந்த கான்ஃப்ளிக்டை மொத்தமாக நிறுத்திடணும், எல்லாரையும் தூங்க வச்சு கனவுலேயே இருக்க வச்சிடணும், அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ வச்சிடணும் அந்த கனவில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பார். அந்த பிளானை பார்த்திங்கன்னா ஒபிட்டோ கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் அங்கே இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க மாடரா. அதுக்கப்புறம் டைரெக்டாக வார் ஆர்க்கில் அந்த கிரேட் நிஞ்சா வாரில் மாடரா அகைன் ரெசெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா 10 டைல்ஸோட ஜிஞ்சிருக்கியா மாதிரி இருப்பார். காட் லவருக்கான பவர்ஸை அச்சீவ் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிளாக் செட்ஸு பங்கமாக இவரை பெட்ரை பண்ணி காகுயாவை ரிவைவ் பண்ணி விட்ரும். அப்படியே மாடராவோட பர்சனாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா பயங்கர காமான, இன்டெலிஜென்ட்டான, எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவரோட எபிலிட்டிஸில் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை அண்ட் கான்ஃபிடென்ட் இருக்கும். இவர் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை வச்சுருப்பார் அப்படின்னா எக்கச்சக்கமான பவர் இருந்தால் தான் நம்ம அந்த அமைதியை கொண்டு வர முடியும், அதுவும் ட்ரூ பீஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுருப்பார். இவருக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்த விடையும் பவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வேல்யூ பண்ணியிருப்பார்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சிஹாவாக இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ரைடு இருக்கும். என்னதான் வந்து நருட்டோ சீரீஸில் வந்து ஒரு பயங்கர கொடூரமான வில்லனாக இருந்திருந்தாலும் அவரோட அல்டிமேட் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏதோ எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அவரோட ஜென்யூனான கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இருந்த அந்த சைக்கிள் ஆஃப் ஹேட்டட் அண்ட் வாரை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் ஜென்யூனாக வந்து அவர் கோலை வச்சுருந்தார். பட் அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்காக இவர் சூஸ் பண்ண ஒரு வழி தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரூத்ரஸாக கொடூரமாக ஆயிடுச்சு. மாட்ரா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வர ஸ்ட்ராங்கஸ்டான ஆப்போனண்ட்டை வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவார். மாட்ரா வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மரியாதை வச்சுருக்கிறது வந்து ஹாஷிராமா செஞ்சு மேலே. அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டும் அவர் தான், கிரேட்டஸ்டான ரைவலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஷிராமா செஞ்சு தான். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஹாஷிராமா கூட வந்து நிறைய டைம் ஃபைட் பண்ணும்போது அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த சண்டையை போடுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவர் வந்து ஒவ்வொரு டைமும் அவரோட பவரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறத வந்து ஹாஷிராமாட்ட தான் வந்து பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாட்ரா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஒரு பிளானை வந்து பார்த்திங்கன்னா பல டிகேட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸாக வந்து போட ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி பல பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி அவர் தான் அதுக்கு பின்னாடி இருக்கார், இதுதான் அவரோட இன்டென்ஷன்னே வந்து புரியாத அளவுக்கு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள இவருக்கு தேவையானதை வந்து பண்ண வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பவர்ஸ் கிட்ட வந்தோம் அப்படின்னா மாட்ரா கிட்ட வந்து அடிஷ்னல் ஷீட் வாங்கி எழுதுகிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. மாட்ரா கிட்ட வந்து அந்த சக்கரா நேச்சர்ஸ் மட்டுமே, அதாவது ரிலீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிட்ட இருக்குது. இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, லைட்னிங் இந்த மாதிரி எல்லாமே அவரால் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன் யாங்கு, வுட் ரிலீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம் ரிலீஸும் இவரால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சீரீஸில் காமிச்சிருந்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இட்டர்னல் மங்கிக்கு ஷரிங்கான், ரினிகான், சூசானோ, சேஜ் பவரு, டென்டெயில் ஜின்ஜூரிக்கு பவரு, டைஜூட்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் வந்து மாட்ராக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான சிலதை மட்டும் தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷரிங்கானு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இன்வெஸ்ட் பண்ணுற டெக்னிக்கை வந்து காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சக்ரா ஃப்ளோஸை வந்து பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஏதாவது கென்ஜூட்ஸு போட்டாங்கன்னா அது வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்பீடான மூமெண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஷரிங்கான் யூஸ் ஆகுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்டர்னல் மங்கிக்கு ஷரிங்கான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எனிமீஸோட மூவ்மெண்ட்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பவர்ஃபுல்லான கென்ஜூட்ஸை வந்து போட முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து அந்த விசுவல் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இந்த இட்டர்னல் மங்கிக்கு ஷரிங்கான் வந்து ஹெல்ப் பண்ணும். நார்மல் மங்கிக்யூ ஷரிங்கான் காஸ் பண்ணுற அந்த பிளைண்ட்னஸையுமே வந்து இந்த இட்டர்னல் மங்கிக்யூ ஷரிங்கான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரினிகனை அவைக்கன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்ராவால் கிராவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற முடியுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிஞ்சூட்ஸு எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த பெயினுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருந்துச்சு தெரியுமா, அது எல்லா பவர்ஸுமே மாட்ரா ஒரு ஆளையாலேயே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூசானோ. மாட்ராக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சூசானோ இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பயங்கர மேசிவான டிஃபென்சிவ் ஆர்மரு, பயங்கர பெருசான அந்த ஸ்வாட்ஸு, அவரோட பர்ஃபெக்ட் சூசானோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைகளையே வந்து ஸ்லைஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஜ் பவர். நேச்சுரல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவரோட ஸ்பீடு, ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்ரா ரிசாவுமே அதிகமாகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க அந்த சேஜ் பவரை வந்து யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்டெயில் ஜின்ஜூரிக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாட்ராவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். நியர் லிமிட்லெஸ் சக்ரா, இன்க்ரெடிபிளான ரீஜென்ரேஷன் பவரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்ஸு, அது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா கருப்பு கலர் பால் மாதிரி, அது வந்து ட்ரூத் சீக்கிங் ஆர்ப்ஸு. அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு, எந்த ஒரு லெவிடேஷனுமே எந்த ஒரு லெவரேஜுமே இல்லாமல் அவர் வந்து மிரக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளானட் லெவல் டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்க மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க அந்த டென்டைல் ஃபார்ம்ஸில். இன்ஃபைனைட் சுக்கியோமி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ஃபார்மை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அந்த ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபைனைட் சுக்கியோமியை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க.
என்னதான் வந்து இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து பயங்கர இவருக்கு ரொம்ப முக்கியமான பவர்ஸாக இருந்தாலும் இவர் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன் என்ன அப்படின்னா இவரோட இன்டெலிஜென்ஸ் தான். பல டிகேட்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவர் பிளான் போட ஆரம்பித்து அதை வந்து மக்களுக்குள்ளே வந்து மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து என்ன நடக்கணுமோ அவருக்கு தேவையானதை மட்டும் நடக்க வைக்கிற மாதிரியான ஒரு புத்திசாலியான ஆளுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் விட செவரல் ஸ்டெப்ஸ் வந்து அஹெடாகவே இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவர் வந்து இப்படி ஒன்று பண்ணியிருக்காருங்கிறதே வந்து அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அங்கே இருக்கவங்க எல்லோரும் கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர புத்திசாலிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அப்படியே வீக்னஸஸ்கிட்ட வந்தோம்னா இவர்கிட்ட ரொம்ப பெரிய வீக்னஸ்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் சில இம்பார்ட்டண்ட்டான சில வீக்னஸஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். மாட்ரா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவனோட ஆப்பனன்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவார். இந்த மாதிரி அவருக்கு வந்து நிகராக யாருமே இங்கே கிடையாது, அவரோட பவர் லெவலை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு மனுஷன் கூட இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி. அதனாலேயே நிறைய இடத்துல அடி வாங்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைடு. அதாவது அவருக்கு வந்து அந்த உச்சியா கிளான் மேலே அவர் மேலே இருக்க ப்ரைடு வந்து ரொம்ப அதிகம். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை வந்து நம்புறது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பீஸை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸை வந்து இவர்கிட்ட சொன்னாலும் அதையும் வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து அவர் மேலே வச்சுருக்க ப்ரைட்னால. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து எல்லாமே அந்த லாங் டேர்முக்கான பிளான்ஸாக தான் போட்டு வச்சுருப்பார். அதை மட்டுமே நம்பி வந்து அவர் வேலை செய்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பிளான் பண்ண விஷயத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கீப் வந்து மிஸ் ஆகுது, இல்லைனா பிரச்சனையாகுது அந்த மாதிரினா அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து வேலை செய்யாமல் போயிடுங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பிட்ரையல் யாராவது பண்ணாங்கனாலும் அவருக்கு வந்து முக்கால்வாசி பிளான் சொதப்பின மாதிரி ஆயிரும். என்ன தான் வந்து இவர் பயங்கர புத்திசாலியாக இருந்தாலும் கடைசியில் பிளாக் செட்ஸும் வந்து மாட்ராவை மேனிப்புலேட் பண்ணி பிட்ரை பண்ணியிருக்கோம். அவனை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்கும் காகையை வந்து ரிசரெக்ட் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் அவனோட டவுன்ஃபாலாக இருந்திருக்கும். ரொம்ப முக்கியமான வீக்னஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க, யார் இல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஷிராமா தான். ஒன் ஆஃப் த ஃபியூ ஷினோபிஸ் நருட்டோ சீரீஸ்லேயே வந்து 1-on-1 நின்று மாட்ரா வந்து டிஃபீட் பண்ணுறதுல வந்து ஹாஷிராமா தான் ஃபஸ்ட்டாக இருந்திருப்பார். ஒத்தாலாக எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் சோலோவாக நின்று மாட்ராவை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இசனாகி மட்டும் இல்லைனா அவர் வந்து அந்த இடத்துல செத்தும் போயிருப்பார் அந்த வேலி ஆஃப் எண்ட்லேயே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்ராக்கு ஹாஷிராமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீக்னஸ்ஸு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாட்ராவோட ஆரிஜினு, அவரோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸஸ்ஸு. மாட்ரா வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் பிடிக்குங்கிறதையும் அதோட சேர்த்து சொல்லிட்டு போங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்கு டக்குன்னு வந்து சேரும். டடா, பாய். Until we meet again.